நண்பர்களே, வாழ்க்கையில நாம சம்பாதிக்கிற பணத்தை எப்படி பயன்படுத்தணும்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம எல்லோருமே பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆனா அதுல நிறைய பேருக்கு பணத்தை பெருக்கிறது எப்படின்னு தெரியறதில்ல. இன்னைக்கு நாம ஷாம் மற்றும் ரோகனோட ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை பத்தி பார்க்க போறோம். இது உங்களுடைய பணத்தை பற்றிய புரிதலையே மாத்தப் போகுது. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு நாள் நம்ம ஷாம் ரோட்ல நடந்து போகும்போது ஒரு பெரிய விளம்பரத்தை பார்த்தான். அந்த ஆட்ல உங்க பணம் பேங்க்ல சும்மா தூங்கிட்டு இருக்கா, அப்போ அதை எழுப்பி விடுங்க அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் ஷாமுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா வித்தியாசமா இருக்குன்னு குழப்பமாயிட்டான். அன்னைக்கு அதோட அர்த்தம் அவனுக்கு புரியல. அதை அப்படியே கடந்து போயிட்டான். அடுத்த நாள் அவனோட நண்பன் ரோகன் கூட இருந்தப்போ அந்த விளம்பரத்தை காமிச்சு, ரோகன், இத பாருடா, ரொம்ப வித்தியாசமா எழுதியிருக்கு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டான். ரோகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், அட பைத்தியக்காரா, உனக்கு அந்த ஆட் புரியல போல. அதோட அர்த்தம் என்னன்னா, நீ உன்னோட பணத்தை எல்லாத்தையும் பேங்க்ல வச்சிருந்தா அது தூங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது பெருசா வளரவே இல்லை. ஷாம் உடனே, ஏன்டா பேங்க் 2 to 3% வட்டி கொடுக்குமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரோகன், 2 to 3% எல்லாம் லாபமே இல்லடா. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் 7% வரைக்கும் ஏறுது. அப்போ உன் பணத்தோட மதிப்பு குறையுதே தவிர வளரவே இல்லை. இதை போய் எப்படிடா வளர்ச்சின்னு சொல்ற அப்படின்னு கேட்டான். சரிடா, பேங்க்ல பணம் சேஃபா இருக்குமே அப்படின்னு ஷாம் கேட்டதும் ரோகன் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னான். உனக்கு தெரியுமா, பேங்க் திவாலானா கலாப்சஸ், கவர்மெண்ட் அதிகபட்சம் வெறும் 5 லட்சம் மட்டும்தான் திரும்ப தருவாங்க. நீ 16 லட்சமோ அல்லது பல கோடியோ வச்சிருந்தாலும் உனக்கு கிடைக்கிறது அதிகபட்சம் 5 லட்சம் மட்டும்தான். இதுதான் சட்டம். அப்போ உன் பணம் எங்க சேஃபா இருக்கு? இதை கேட்டு ஷாம் அதிர்ச்சி அடைந்தான். அடடே, நான் என் அக்கவுண்ட்ல 16 லட்சம் வச்சிருக்கேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பதற்றத்துடன் கேட்டான். ரோகன் சொன்னான், கவலைப்படாதடா, உனக்கு தேவையான சொத்துக்கள்ல ஆசெட்ஸ் முதலீடு செய். முதலீட்டை பத்தி உனக்கு சொல்றேன், கேளு. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் அசெட், சொத்து, மற்றும் லயபிலிட்டி, பொறுப்பு. அசெட்னா என்ன தெரியுமா? அசெட்னா உனக்கு பணத்தை பெருக்கி தரக்கூடியது. ஆனால் லயபிலிட்டினா உன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு, நீ ஒரு கார் வாங்கி அதை பர்சனல் யூஸுக்கு மட்டும் பயன்படுத்தினா அது ஒரு லயபிலிட்டி. பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ்னு செலவு தான் ஆகும். ஆனால் அதே காரை ஓலா அல்லது உபரில் விட்டால் அது ஒரு அசெட். ஏன்னா அது உனக்கு வருமானம் கொடுக்குது. இதுதான் அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். பணக்காரங்க எப்பவுமே அசெட்ல தான் முதலீடு செய்வாங்க. ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்கள் லயபிலிட்டி மாதிரி பொருட்களைத்தான் விரும்பி வாங்குவாங்க. ஓகேடா, அப்போ நான் அசெட்டை உருவாக்குறதுல தான் கவனம் செலுத்தணும், சரியா அப்படின்னு ஷாம் கேட்டான். சரியான முடிவுடா, வா, உனக்கு 8 முக்கியமான அசெட்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ரோகன் தொடர்ந்து விளக்கினான். நம்பர் 1, டிஜிட்டல் அசெட்ஸ். டிஜிட்டல் அசெட்ஸ்னா ஆன்லைனில் இருக்கிற சொத்துக்கள். ஒரு வெப்சைட், யூடியூப் சேனல், ஆன்லைன் கோர்ஸ், இபுக், என்எஃப்டி எல்லாமே இதில் அடங்கும். இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் தொடங்கி பயனுள்ள கண்டென்ட் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல யூடியூப் சேனல் 2 வழியில் இன்கம் கொடுக்கும். ஒன்று ஆட்சன்ஸ், இன்னொன்று ஸ்பான்சர்ஷிப். ஒரு நல்ல பிளாக் எழுதி கூகுள் ஆட்சன்ஸில் பணம் சம்பாதிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற கம்பெனிகளோட அபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் வருமானம் வரும். இதுக்கெல்லாம் நீ பெரிய முதலீடு செய்யணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரமும் உழைப்பும் போதும். ஒரு முறை டிஜிட்டல் கோர்ஸ் அல்லது இபுக் மாதிரி ஒரு பொருளை உருவாக்குனா போதும். அதை நீங்க பல வருஷங்களுக்கு விற்க முடியும். இதுதான் இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த அசெட். ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுகள் ரொம்ப கம்மி. 2வது அசெட், ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் நாம் பாரம்பரிய விவசாயத்தை பற்றி பேச போகிறது இல்லை. இப்போ இருக்கிற நவீன முறைகளை பற்றி பேசுவோம். ஆர்கானிக் ஃபார்மிங், கெமிக்கல் இல்லாத காய்கறி, பழங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்கம் அதிகரிச்சுட்டு வரதால இந்த துறையில பெரிய லாபம் இருக்கு. ஹைட்ரோபானிக்ஸ், வெர்டிகல் ஃபார்மிங். நிலம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இந்த தொழில்நுட்பம் உங்க மனதை மாற்றும். ஹைட்ரோபானிக்ஸ்ல மண் இல்லாம தண்ணில பயிர் வளர்க்கலாம். இதனால நோய் தாக்குதல், களைகள் வராது. வெர்டிகல் ஃபார்மிங்ல பல அடுக்குகளா பயிர்களை வளர்க்கலாம். உங்கள் அப்பார்ட்மெண்ட் மாடி, வேர்ஹவுஸில் கூட இதை பண்ணலாம். கமர்ஷியல் பிளான்டேஷன், மூங்கில், சந்தன மரம், கற்றாழை, தேக்கு மரம் போன்றவற்றை வளர்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இதுக்கு அரசாங்கமும் மானியம், சப்சிடி மற்றும் கடன்கள் கூட கொடுக்குது.
ஆனால் என்கிட்ட நிலம் இல்லையேடா அப்படின்னு ஷாம் கேட்டதுக்கு, கவலைப்படாத, நிறைய நிறுவனங்கள் ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் முதலீடு செய்ய வாய்ப்பு தராங்க. நீ உன் பணத்தை அவங்க கிட்ட முதலீடு செய்யலாம், லாபத்தை அவங்க உன் கூட பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு ரோகன் சொன்னான். 3வது P2P லேண்டிங். இது என்னன்னா, பேங்க் இல்லாமல் நேரடியாக ஒருத்தருக்கு பணம் கடன் கொடுக்கறது. லேண்டின் கிளப், I2I லேண்ட் பேக்ஸ் மாதிரி தளங்கள் மூலமாக இது சாத்தியம். 18 to 25% வரைக்கும் வட்டி கிடைக்கலாம். ரிஸ்க் இருக்காதா அப்படின்னு ஷாம் கேட்டதுக்கு, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, ஆனால் இதை நம்மளால் குறைக்க முடியும். எப்படின்னா, ஒருத்தருக்கு மட்டும் பணம் கொடுக்காம பல பேருக்கு பிரித்து முதலீடு செஞ்சு ரிஸ்கை குறைக்கலாம். மேலும் இந்த தளங்கள் கடன் வாங்குபவரோட கிரெடிட் ஸ்கோரை சரிபார்ப்பாங்க. இது வட்டி சம்பாதிக்க ஒரு சிறந்த வழி அப்படின்னு ரோகன் தெளிவுபடுத்தினான். 4வது பேப்பர் அசெட்ஸ். தினமும் நியூஸ் பேப்பர் பார்க்குற நீங்கள் அதில் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை கவனிக்கிறது இல்லை. அதுதான் ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REITs போன்ற பேப்பர் அசெட்ஸ். இது உங்கள் பணத்துக்கு பெரிய வளர்ச்சியை தரும். ஒரு நிலத்தை விற்க மாசங்கள் ஆகும், ஆனால் ஒரு ஷேரை விற்க சில நொடிகளே போதும். சரியான அறிவு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீண்ட காலத்தில் பெரிய பணக்காரராக முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அனுபவம் உள்ள நிபுணர்கள் உங்கள் பணத்தை நிர்வகிப்பாங்க. வெறும் 500 ரூபாயில் கூட முதலீடு தொடங்கலாம். இது ஒரு சைலண்ட் மணி மேக்கர். இந்தியாவோட ஜிடிபி வளர வளர இந்திய கம்பெனிகளும் வளரும். நீங்கள் இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் முதலீடு செஞ்சால் உங்கள் பணமும் ஜிடிபி வளர்ச்சி கூடவே வளரும். 5வது ஹை ரெண்டல் ப்ராப்பர்ட்டி. நிலம் வாடகைக்கு விடுறது தெரியும், ஆனால் புது வழிகளும் இருக்குது. கோலிவிங். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை பலர் சேர்ந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தும் போது அதிக வருமானம் வரும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ். வீடுகளுக்கு பதிலாக ஆஃபீஸ், ஷாப்ஸ் அல்லது வேர்ஹவுஸ் வாடகைக்கு விட்டால் அதிக வருமானம் கிடைக்கும். ஏர்பிஎன்பி ஹாலிடே ரெண்டல்ஸ். டூரிஸ்ட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டை ஏர்பிஎன்பியில் லிஸ்ட் செஞ்சால் ஹோட்டல் மாதிரி அதிக வருமானம் வரும். மாத வாடகை 20,000 ரூபாயா இருந்தால் ஏர்பிஎன்பி மூலம் 40-50,000 கூட கிடைக்கலாம். பணக்காரங்க எப்பவுமே ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதிலிருந்து வாடகை மூலமாக வருமானத்தை உருவாக்கி அந்த வருமானத்தை மேலும் முதலீடு செய்வாங்க. இதுதான் உண்மையான பணக்காரர்கள் செய்யும் முதலீடு. 7வது நெட்வொர்க் அசெட்ஸ். உங்களோட நெட்வொர்க் தான் உங்களோட நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஆட்களோட பழகுனா பிஸ்னஸ் வாய்ப்புகள், முதலீட்டு ஐடியாக்கள், உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மென்டார்ஸு, இன்வெஸ்டர்ஸு மற்றும் உங்கள் மாதிரி சிந்திக்கிற நண்பர்களோட உறவுகளை இப்போ இருந்தே உருவாக்குங்க. இதுக்கு முதலீடு எதுவும் தேவையில்லை, ஒரு நல்ல உறவு இருந்தால் போதும். கடைசியாக பர்சனல் பிராண்ட். இன்றைக்கி பர்சனல் பிராண்டு ஒரு பெரிய அசெட்டாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின்ல நீங்கள் பயனுள்ள கண்டென்ட்டை கொடுத்தா உங்களுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் உருவாகுவாங்க. அப்புறம் பிராண்டு ஸ்பான்சர்ஷிப் வரும். உங்கள் பொருட்களை வாங்க ஆடியன்ஸ் தயாராக இருப்பாங்க. மக்கள் ப்ராடக்ட்டுகளை விட ஒரு நல்ல பிராண்டை தான் நம்புவாங்க. ரோகன் கடைசியாக ஷாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நீ ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணினா நீ தான் அந்த பிஸ்னஸோட கிங். உன் ப்ரெசன்ஸ் தான் அசெட். ரோகன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டதும் ஷாமுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைத்தது. ஓகேடா, நானும் இதில் எனக்கு எந்த அசெட் பொருத்தமாக இருக்கும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக கிளம்பினான். நண்பர்களே, ஷாம் மாதிரி நீங்களும் இந்த அசெட்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பணத்தை வளர விடுங்க. நீங்கள் எவ்வளவு அசெட்களை உருவாக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய பண சுதந்திரத்தை அடைய முடியும். நன்றி.